அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து இடம் பார்த்திங்கன்னா ஷார்ஜா டெசர்ட் பார்க். ஸோ நம்ம இன்றைக்கி எதுக்காக வந்திருக்கோம்னா நெக்ஸ்ட் டே செலிப்ரேட் பண்ணிருக்காக நம்ம வந்திருக்கோம். ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஸோ பார்க்கலாமா? நாங்கள் உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி சேர்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்த டைமில் யாருமே அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா கிட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என் கிட்ஸுமே வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா பார்த்திங்கன்னா யூஏ நேஷனல் ஃப்ளாக்குடைய கலரை வந்து கலரிங் பண்ண பெயிண்டிங் பண்ண இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து புக் கொடுத்து கலரிங் பண்ண சொன்னாங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு வந்து பெயிண்டிங் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃபன்னாக இருக்கும். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பிளேயிங்க்கு தனியாக ஒரு ஏரியா இருக்குது. அப்புறம் அனிமல்ஸ் தனியாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா இருக்குது. நான் ஒவ்வொரு ஏரியாவும் காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்கு. கிட்ஸு பாருங்கள், நிறைய கிட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இன்னமும் வந்துகிட்டே இருந்தாங்க. குழந்தைங்க சூப்பராக கலர் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் பக்கத்தில் மியூசியம் இருந்துச்சு. ஸோ அங்கே போய்ட்டு உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அனிமல்ஸோடைய ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டுருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு வீடியோ கேப்சர் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே வந்து பார்த்தா இன்னும் குழந்தைங்க வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம க்யூட் பேபியுமே சேர்ந்து அவனுமே சூப்பராக க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தான். இந்த க்யூட் பேபி பண்ண இந்த கப்பு, அப்புறம் வந்து என் பசங்க பண்ண கப்பு, அவங்கவுங்க பண்ண கப்பு எல்லாமே அவங்களே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ எல்லாமே சூப்பராக பண்ணி ஆக்டிவிட்டி பண்ணி சூப்பராக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது அப்புறம் வந்து ஏதோ சீட்டெல்லாம் பேர் போட்டு குலுக்கி வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட்டுமே கொடுத்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சொன்ன மாதிரி சீட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து பேரை எழுதி ஏதோ கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து என் பொண்ணு வின் பண்ணியிருந்தா. அப்போ வந்து அவங்களே அனௌன்ஸ் பண்ணி கிஃப்ட்டுமே கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் லாஸ்ட்டாக காட்டியிருக்கேன். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என் பொண்ணு இப்போ 2 பசங்களுமே சேர்ந்து இந்த கிஃப்ட்டை வாங்கினாங்க. ரொம்ப ஹாப்பியாக வாங்கினாங்க. அல்ஹம்துலில்லாஹ் கிஃப்ட் வாங்கிட்டு அப்படியே ஃபோட்டோக்கெலாம் நிறைய போஸ்ட்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து
கிட்ஸ் வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இது மெமரபிளான டே, ரொம்பவே மறக்க முடியாத நாள்னு தான் சொல்லணும். அதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஃபார்ம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக சுற்றி பார்த்தாச்சு. நிறைய இல்லை, ஓரளவு 4-5 பேர்ட்ஸு, இந்த மாதிரி 7-8 அனிமல்ஸ் இந்த மாதிரி கம்மியாக தான் இருந்துச்சு. எல்லாத்துக்குமே நம்ம கியூட் பேபி ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ நீங்களுமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க.
இது வந்து நம்ம வந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம். இது வந்து வெஜிடபிள்ஸு, க்ரீன் சில்லி, நேச்சுரலாக என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி உள்ளே வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வச்சு நம்மளே வந்து டச் பண்ணி நம்ம ஒன்றா வந்து பார்த்துக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம க்யூட் பேபி எல்லாருமே வந்து டச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இங்கிலீஷ் அண்ட் அரபியில் போட்டிருந்தாங்க. ஸோ ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம், ரீடிங் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரீன் எல்லாத்தையும் ஆன் பண்ணி சூப்பராக வந்து அது எப்படி வருது என்னங்கிறது ஃபுல் டீட்டெயில் போட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அது பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான அழகான ஏரியா இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ப்ளே கிரவுண்டுக்கு போயாச்சு. ஸோ வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் கைஸ். அங்கே முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இங்கேயுமே அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுன்னு பிள்ளைங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் சேரில் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு அவங்கள ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ப்ளே கிரவுண்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஸோ சூப்பராக விளையாண்டுட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க சேரில் உட்காந்துட்டு. அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வியூ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் கைஸ். இப்போ நம்ம வந்து ப்ளே ஏரியாக்குள்ளே வந்தோடனே குழந்தைங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப பெரிய ஸ்பேஸாக இருந்துச்சு, பிள்ளைங்க விளையாடுறதுக்கு தாராளமாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இருட்டிருச்சு. ஸோ நாங்கள் வரும்போது 2 o'clock வந்திருந்தோம். இங்கே ரிட்டன் போகும்போது 8:30 ஆயிடுச்சு. இப்போ நல்லாவே இருட்டிருச்சு. இதெல்லாம் சூப்பராக போச்சு இந்த டே. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. பாய்.
அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. நான் சொல்லியிருந்தால லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த பாக்ஸில் என்ன இருக்குது காட்டுறேன்னு. ஸோ ஒன்று ஒன்றா இப்போ வந்து என் பையன் காட்டிகிட்டு இருக்கான். என்ன இருந்துச்சுன்னா பெயிண்டிங் இருந்துச்சு, கலரிங் பெயிண்டிங் இருந்துச்சு, தென் வந்து இது ஸ்கெட்ச் இருந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து க்ளூ இருந்துச்சு, இந்த மாதிரி ஒயிட் போர்ட் ஸ்மால் ஒயிட் போர்ட் இருந்துச்சு, அப்புறம் வந்து கோட் இருந்துச்சு, அப்புறம் வந்து என் பொண்ணு ஒன்று ஒன்றா எடுத்து காட்டிட்டு கலரிங் புக்கு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே, கலரிங் பண்ணது திங்ஸ் எல்லாமே நம்ம யூவி கலர்லேயே வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.